என்ன வாழ்க்கை என்ன இருக்கட்டுமே. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஏங்க ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, அமெரிக்காவிலலாம் இதே மாதிரி வாழ்க்கை கிடையாது. கணவன் நம்ம நாட்டில் அப்படி இருக்கா? கணவன் மனைவி, கணவன் அப்படின்னா கண் அவன் அப்படின்னு அர்த்தம். மனைவி அப்படின்னா மனை அப்படின்னாலே வீடுன்னு அர்த்தம். வீடுனா விளக்குன்னு அர்த்தம். ஒரு புதிதாக வரக்கூடிய மருமகள், அந்த பெண் வீட்டை கோயிலாக்கி, கணவன் தான் தெய்வம். அதில் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னார் வள்ளுவ பெருந்தகை. கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூந்தி நடக்கும் மாமன் மாமியருக்கு எது தக்கது என பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, மனைவி நம்ம இப்போ என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் கொஞ்சம் வயசாகிட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நடக்க முடியாமல் இல்லை, ஒரு உழவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவர் யாரை தேடுவார்? ஒரு தலைவலி வந்துன்னா யார் அம்மா அப்படின்னு திரும்பும் போதே அந்த அம்மா காஃபி போட்டு கொண்டு கொடுக்கும். கணவனுக்கு என்னென்ன எப்போ தேவையோ அது மனைவிக்கு தான் நாங்கள் தெரியும். ஒரு நாள் மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த நிலைமை வரவே கூடாது. இருக்கிறவங்க சந்தோஷமாக பேசுங்க. சண்டை வந்தாலும் கவலை இல்லை, சண்டை வரணும், ஆனால் உடனே பேசுகிறங்க. யார் முந்தி பேசுகிறாங்க அப்படின்லாம் இல்லைங்க, யார் தோத்தாங்க அப்படின்லாம் இல்லைங்க. குடும்பம் ஜெயிக்கணும், இதுக்கு கை தட்டலாம். சரியா? அவர் முன்ன பேசுகிறாரா நாம் பேசணுமா அப்படின்லாம் நினைக்காதுங்கம்மா. அவர் பேசுனாரோ நான் பேசுகிறேன், என் பிள்ளைக்காக என் கணவனுக்காக நம்ம பேசுகிறோம், விட்டு கொடுத்தா போதுங்க. குடும்பமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒரு குழந்தை போதுங்க ஒரு குடும்பத்தை ஜெயிக்கிறதுக்கு. ஒரு குழந்தை போதும். அந்த ஒரு குழந்தை அத்தனை பேரையும் சேர்த்துறோம். பார்த்துருக்கீங்களா? சண்டை போட்டு அந்த குடும்பத்தை அத்தனை பேரையும் சேர்த்து வைக்கும். அந்த ஒரு குழந்தை வந்த உடனே அத்தனை பேருக்கும் ப்ரமோஷனும் கிடைக்கும். தாத்தா பாட்டி தாய் மாமை சித்தப்பா சித்தி அடையப்பா ஒரு குழந்தை. இந்த பாருங்க எவ்வளவு அழகாக பேசுகிறாங்க பிள்ளைகள். எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியங்கள். ஒரு காதல் வாழ்க்கை, கணவன் மனைவியும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அன்பு இருக்குல்ல, அன்பு மட்டும்தாங்க ஆளணும். அதிகாரம் தயவு செய்து ஆளக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் வெளியில் போய் மூளையை நல்லா பயன்படுத்துங்க. எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ மூளையை வெளியில் பயன்படுத்துங்க. ஆனால் தயவு செய்து வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இதயத்தை மட்டுமே பயன்படுத்துங்கள். நல்லா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. சாப்பிட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் பேசுங்க. எங்கள் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன பேசுனீங்க, பிள்ளைங்க என்ன சொன்னாங்க. இந்த பரஸ்பரமான ஒற்றுமையோடு பேசுகிறோம்ல, கம்யூனிகேஷன் கேப்பு தாங்க பிரச்சனை. என்னைக்கு பல வீடுகளில் பேசினா சண்டை வரட்டுமே. அதுக்காக உடனே பெட்டி கட்டிட்டு போயிடக்கூடாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்லாம் போயிடக்கூடாது. அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கேருந்து இங்கே தான் வர முடியும். ஆமாம், அம்மா வீட்டுக்கு போக முடியும், ஏதோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கல உடனே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க. நிறைவா நான் ஒன்றே சொல்லிடுறேன். இந்த கணவன் மனைவி உறவு இருக்குல்ல, இந்த உறவு இந்த செம்மண்ணில் தண்ணி இருக்குல்ல, தண்ணி பட்டாச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்? அதை பிரிக்க முடியுமா? முடியாதுல்ல, முடியவே முடியாது, பிரிக்கவும் கூடாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதான் செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் அப்படிம்பாங்க கவிஞன். அந்த அளவுக்கு அன்பு கொடுக்கும். அன்பு மட்டும்தான், அன்பால் தான் ஜெயிக்கணும் அந்த வீட்டில். வேறு அதிகாரம் படுத்தி பிரயோஜனமே கிடையாதுங்க. தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, சண்டை போடுங்க, பிள்ளைங்க முன்ன வச்சு சண்டை போடாதுங்க. பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசலை, நாம் கேட்ட வார்த்தை தான் பேசுறது. நம்ம பேசுனதை கேட்ட வார்த்தை தான் பிள்ளை பேசும். ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, பிள்ளை அப்புறமா மதிக்காதுங்க, வீட்டுக்காரரையும் மதிக்காது, நம்மளையும் மதிக்காது. ஏன்னா இப்போ இந்த தலைமுறையெல்லாம் ரொம்ப ஓவராக விளையாடிக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க. அட்வான்ஸ் உலகம். அடுத்த தலைமுறை எப்படி காப்பாற்ற போகிறோன்னே தெரியல. ஆனால் விதைக்கக்கூடிய விதை இருக்குல்ல, அந்த விதை மட்டும் நல்ல விதையாக இருக்கணுங்க. மது மாது மாமிசம் 3ஐயும் செய்ய மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் கடைபிடிக்க மாட்டேங்க, கடைசி வரைக்கும் நான் அது பக்கத்தில் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தார் காந்தி. அவங்க அம்மாட்ட கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். ஆனால் அவரை உருவாக்குறது அவருடைய மனைவி கஸ்தூரிபாய். சொல்கிறோம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மனைவி. இது என்ன அப்படின்னா, கஷ்ட காலம் இருக்குல்ல, வயதாவன காலம் இருக்குல்ல, இந்த காலத்தில் நமக்கு எது தேவை அப்படின்னு பக்குவமாக எடுத்து தர்றது மட்டும் இல்லைங்க. அதான் புரட்சி கவி பாரதிதாசன் ஒன்று சொல்கிறார், இதோடு முடிச்சிடுறேன். என் மனைவி அவள் இளமையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் அவளை வர்ணித்தேன். கண்ணம் ஆப்பிள் கண்ணம் அப்படின்னேன், கண்களை மீன் விழி அப்படின்னு சொன்னேன், நெற்றி அப்படி வர்ணித்தேன், நடைய வர்ணித்தேன், அவள் உடைய வர்ணித்தேன், அவள் பேசுகிறதெல்லாம் வர்ணித்தேன்.
ஆனால் இப்போ அவளுக்கு வயசாயிற்று. இப்போ அவளுடைய நடை எப்படி இருக்கு? சதுராடும் நடையால் அல்லல். அவன் நடை வந்து உனக்கு கோழி மாதிரி தான் நடக்கிறா, சதுராடு நடை இல்லை. காய்ந்த புல்கட்டு அவள் மேனி வந்து இப்போ காய்ஞ்ச புல்லுக்கட்டு இருக்குல்ல, காய்ந்த புல்கட்டு அவள் மேனி. சதுராடும் நடையால் அல்லல். ஒட்டிய கன்னம் குழி விழுந்து போச்சு, ஒட்டிய கன்னம், குழி விழுந்த கண்கள். இருந்தாலும் எது தெரியுமா எனக்கு இன்பம் தருகிறது? அவள் இருக்கிறாள் என்பதே இன்பம் தருகிறது. பெரியவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு ஆள் வீட்டில் இருக்கிறது மாதிரி வருமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வீட்டில் மனைவி இருக்கிறது குலதெய்வம் கூட இருக்கிறது மாதிரிங்க. அந்த ஒரு ஆள் போதங்க, அத்தனையும் செய்வாங்க. அதாவது ஒரு கவிஞன் சொல்லுவான், ஒரு பெண் ஒரு நாளைக்கு எந்த சம்பளமும் வாங்காமல் 7 கிலோமீட்டர் வீட்டுக்குள்ளே மட்டும் நடக்கிறா. இருக்கும்போது அவளுடைய அருமை பெருமை தெரியாதுங்க, இருக்கும்போது தெரியாது. அதான் கண்ணதாசன் சொல்லுவார், கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பார், அதில் என் தும்மல் தனியுமடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் கண்ணீர் வந்தா எனக்கு ரத்தம் வரும் அப்படிங்கிறா. என்ன அர்த்தம் அப்படின்னா, கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் அங்கே ஒரு தெய்வ கடாட்சம் குடியிருக்கும், அங்கே இறைவனுடைய ஆட்சி இருக்கும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கடவுள் குடிகொண்டிருப்பாருங்க நம்ம வீட்டுக்குள்ள. அதனால் திருமண வாழ்க்கை என்பது அது போக போக அதனுடைய இன்பம், அதனுடைய மாற்றம், பிள்ளைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம். பிள்ளை பெரிய சபையில் அவன் நல்லவன் அப்படின்னு புகழ்ந்து பேச சொல்லும்போது நமக்கு எவ்வளோ பெரிய இன்பம். இந்த குடும்பம் நல்லா இருக்கப்பா, பாரம்பரியமாக அந்த குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நேரத்தில் எவ்வளோ பெரிய இன்பம். ஒன்றும் இல்லைங்க, கணவன் மனைவியுடைய சண்டை இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா? இந்த கத்திரிக்கோல் வந்து ஒன்றை வெட்டுற மாதிரி வருங்க. உண்மைதானம்மா? கத்திரிக்கோல் வந்து ஒன்றை வெட்டுற மாதிரி வரும். ஆனால் எதை வெட்டும்? இடையில் மாட்டக்கூடிய துணியை தான் வெட்டும், அது வெட்டாது. புருஷன் முண்டாட்டி சண்டையை தீர்க்க போனா போறாமல ஒரு புண்ணியவாளன் அவன் தான் தெருவில் நடப்பான். உண்மைதானம்மா? அவங்க 2 சந்தோஷமா ஒற்றுமையா போவாங்க. அதை பார்த்திருக்கீங்களா? அந்த பொம்பளை கன்னத்தில் நல்லா சப்படி 2-3 அறை விட்டுருப்பான், வீங்கி தான் இருக்கும். இருந்தாலும் 2 அப்படி ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இவன் ஒரு விளக்கத்துக்கு போனாலே ஒருத்தன் அவன் ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் போய் சந்திருப்பான். பார்த்திருக்கீல்ல? அது 2 சின்ன குழந்தைகள் இந்த தெருவில் சண்டை போடும், அந்த தெருவில் ஒன்றா சேரும். இதே மாதிரி தான் கணவன் மனைவி இடையே உள்ள சண்டை. அதனால் இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. அதனால் திருமண வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பூத்து குலுங்கக்கூடிய பூந்தோட்டம். அதை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு தான் என்று சொல்லி, போராட்டம் அல்ல பூந்தோட்டமே என்று சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம். ஐயா உண்டு.